முக்கிய செய்தி: சென்னை அடுத்த புத்தேரியில் கஞ்சா வேட்டையில் சிக்கிய தனியார் பல்கலைக்கழக மாணவர் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் துஷால் இணைப்பில் காத்திருக்கிறார். துஷால், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? நிச்சயமாக சரவணன், சென்னை அடுத்த புத்தேரியில் உள்ள பிரபல தனியார் பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் மாணவர்கள் இதையடுத்து தங்கி வந்த தனியார் குடியிருப்பில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோதக உத்தரவின் பேரில கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி, தாம்பரம் காவல் துணை மாவட்ட ஆணையர் பவன்குமார் ரெட்டி தலைமையில கடந்த சில நாட்களுக்கு முன்பு திடீரென 1000க்கும் மேற்பட்ட போலீசார் கஞ்சா ரெய்டில் ஈடுபட்டனர். இதில் கஞ்சா ஆயில், கஞ்சா சாக்லேட், கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள், போதைப் பொருட்கள் மாணவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டது. இது சம்பந்தமாக குறித்து வழக்கு பதிவு செய்து மரமலைநகர் போலீசார் 30க்கும் மேற்பட்ட மாணவர்களை கைது செய்தும் விசாரணை செய்தும் அனுப்பி வைத்தனர். இதில் 11 மாணவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை நீதிபதி சொந்த பிணையில் விடுவித்தார். இந்த நிலையில ஆந்திர மாநிலம் செகந்தராபாத் பகுதியை சேர்ந்த கொண்டா சீனிவாஸ் நிகால் வயது 20 என்கிற மாணவர் தனியார் கல்லூரியில் பிடெக் 4ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இந்த நிலையில தனியார் குடியிருப்பில் 2 ஆண் நண்பர்களுடன் அறையில் தங்கியிருந்தார். அப்போது அவரின் பெற்றோருக்கு பேசிவிட்டு மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். குறிப்பாக அந்த நிர்வாகத்திலிருந்து மேற்படி மாணவனின் பெற்றோரை திங்கட்கிழமை என்று கல்லூரிக்கு வர சொல்லி சொன்னதாகவும், சம்பந்தப்பட்ட மாணவர் தனது பெற்றோரிடம் பேசிவிட்டு மாடியிலிருந்து குதித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அவரை மீட்டு அப்பகுதியில் சேர்ந்த மக்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் சிகிச்சையில் இருந்த அந்த மாணவன் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தகவலில் வந்த மரமநகர் போலீசார் பிரேதத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். சரவணன், தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி துஷால்.